இந்த கதையின் நாயகி அம்சவள்ளி. பெயருக்கு ஏற்ப அவள் அம்சமாகவே இருப்பாள். இப்போது அவளுக்கு வயது 35. இப்பவே கண்களுக்கு விருந்து படைக்கும் அழகியாக இருக்கிறாளே, இவள் இளம் வயதில் எப்படி இருந்திருப்பாளோ என்று வியந்து பார்ப்பார்கள் எல்லோரும். இளம் பெண்கள் அவளிடம் அழகில் தோற்று போக வேண்டும். அப்படி ஒரு வடிவழகி. ஆனால் புருஷன் இவளை கண்டு கொள்ளாமல் வெளிநாட்டில் வேலை செய்கிறார். இதுவரை நானோ என் அம்மாவோ அவரை பார்த்ததில்லை. எனக்கு கல்லூரி விடுமுறை என்பதால் எங்க அம்மா அவள் ஊருக்குச் செல்ல திட்டமிட்டாள். எங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்து வீடுதான் அம்சா வீடும். இப்போது எங்க அம்மா வீட்டில் யாருமே இல்லை. எங்க அம்மா வீட்டுக்கு ஒரே பெண். தாத்தா பாட்டியும் சில வருஷத்துக்கு முன்னால் இறந்து போக ஊருக்கு போகவே இல்லை. காலையில் ஊருக்கு போகணும், நீயும் கிளம்பு என்று அம்மா சொல்லும்போதே நான் என் துணிகளை மடித்து வைத்து விட்டேன். காரணம் என் அத்தை. அம்சவள்ளி எனக்கு அத்தை மட்டுமல்ல, அவள் என் தோழி. ஆமாம், அப்படித்தான் பழகுவாள் என்னிடத்தில். என் சிறுவயதில் நாங்கள் ஊரில் இருக்கும்போது அவளுடன் தான் தூங்குவேன். எங்கள் வீட்டில் இருந்ததை விட அவர்கள் வீட்டில்தான் அதிகமாக இருப்பேன். என்னை சிறுவயதில் குளிப்பாட்டி சாப்பாடு கொடுத்து தன்னுடனே தூங்க வைத்துக் கொள்வாள். என் வாழ்வின் முதல் தேவதை அவள்தான். அவளுக்கு ஒரு பெண் பிள்ளை என் வயதில் இருந்தாள். அவள் இப்போது ஹாஸ்டலில் தங்கி படிப்பதாக கேள்விப்பட்டேன். இப்படி நான் அவளை பற்றி நினைவுகளை மனதில் ஓட்டிக் கொண்டிருக்க எங்க அம்மா என்னிடம் போனை கொடுத்தாள். இந்தாடா, உன் அத்தை பேசுறா, பேசு என்று கையில் கொடுத்துவிட்டு சென்றாள். ஹலோ, எங்க அழகி அத்தையே எப்படி இருக்க? டேய் சுண்டக்கா, எனக்கு ஃபோன் பண்ணவே நேரம் இல்லையடா உனக்கு என்று செல்லமாக கொஞ்சினாள். சின்ன வயதில் என்னை அவள் சுண்டக்கா என்றே கிண்டல் செய்வாள். காரணம் என்னவென்று உங்களுக்கே புரிந்திருக்கும். அவள் அப்படி சொன்னதும் உடனே அவளுக்கு கோபமாக பதில் சொன்னேன். அப்படி சொல்லாதீங்க அத்தை, அப்புறமாடி நான் ஊருக்கு வரமாட்டேன் என்றேன். நான் சில வருடங்களாக ஊருக்கு போகவில்லை. அதனால் அவள் என்னை பெரியவனாக பார்க்கவில்லை. டேய், ஓவரா பிகு பண்ணாத, இருக்கிறத தானே சொல்ல முடியும், போடா சுண்டக்கா என்றாள் மறுபடியும். அவள் சொல்வது கேட்டு எனக்கும் என் தம்பிக்கும் கோபம் வந்தது. அவளிடம் என் தம்பியை பார்த்தாகணும். இதுக்காகவே நான் ஊருக்கு கட்டாயம் போகணும்னு முடிவெடுத்தேன். இரு, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன் என்று சொல்ல, வாடாவா, நீ எப்படி கவனிக்கிறேன்னு நானும் பார்க்கிறேன்னு நக்கலாக பதில் சொன்னாள். அத்தை, சும்மா விளையாட்டா சொல்ற, அப்புறம் நீதான் பயந்து ஓடப்போறேன்னு திரும்பவும் சொல்ல. டேய், சும்மா பேசிக்கிட்டே இருக்காதடா. பேசுறவங்கிட்ட சரக்கு கம்மியாதான் இருக்குமாம். பார்த்து வந்து ஷேர் என்று சொல்லி சிரித்து கொண்டு போனை வைத்தாள். அடுத்த நாள் அம்மாவை தேடினேன். அன்றைக்குன்னு பார்த்து எங்க அம்மாவுக்கு லீவு கிடைக்காததால் அவள் வேலை செய்யும் அலுவலகத்துக்கு சென்றுவிட்டு நாளை வருவதாக சொன்னாள். நீ இல்லாம நான் போகலம்மா, நாளைக்கு 2 பேரும் போகலாம் என்று கையில வைத்திருந்த பைய கீழே இறக்கினேன். டேய், 2 பேரும் போகலன்னா டிக்கெட் காசு தான் வீணாகும். நீ மட்டும் போ இன்னைக்கு. அவளும் நாம வருவோம்னு காத்திருப்பாடா. பாவம், அவள் தனிமரமா இருக்கால்ல, உன்னை பார்த்தாலாச்சும் ஆறுதல் கிடைக்கும். சற்று புட்டுன்னு கிளம்பு என்று என்னை ஊருக்கு அனுப்பி வைத்தாள். நானும் எங்கள் கிராமத்துக்கு போக அங்கே பஸ்ஸிலிருந்து இறங்கியதும் ஒரு குரல் என்னை நோக்கி வந்தது. டேய் சுண்டக்காப்பயலே என்று. திரும்பி பார்த்த எனக்கு ஆச்சரியம். காரணம், என் அத்தையை நான் எப்படி விட்டு சென்றேனோ அதே அழகு குறையாமல் அப்படியே இருந்தாள். என்னடா இவ்வளோ பெரியவனா ஆகிட்ட சுண்டக்காப்பையா என்று திரும்பவும் சொல்ல அங்கிருந்த பெண்கள் என்னையே பார்க்க எனக்கு அசிங்கமாக இருந்தது. அத்தை, ஒழுங்கா என்னோட பேர் சொல்லி கூப்பிடு, வயசு பொண்ணுங்க இருக்காங்க என்று நெளிந்தேன். வாடா, நம்ம கச்சேரியை வீட்டில் போய் வச்சிக்கலாம் என்று சொல்லி ஸ்கூட்டர் வண்டியில் உட்காரச் சொன்னாள். அவள் வீடு இருக்கும் தெருவை நோக்கி ஓட்டி கொண்டிருந்த போது நான் பேச்சு கொடுத்தேன். அத்தை, எப்படி நீ மட்டும் அப்படியே இருக்க? நான் உன்னை எப்படி விட்டுட்டு போனேனோ அப்படியே இருக்கியே. உன்னை பார்த்தா எனக்கு அக்கா மாதிரி இருக்க என்று வியப்பாக கேட்க, சும்மா ஐஸ் வைக்காதடா. உனக்கு நான் அக்கா இல்லடா, உனக்கு எப்பவுமே நான் அத்தை தான். இத்தனை வருஷமா உன்னை நான் மிஸ் பண்ணேன்டா. நீ அப்படி நினைச்சியா என்று அவள் கண்கள் குளமானது. எனக்குன்னு யார் இருக்காங்க என்று மூக்கை உறிஞ்சும் சத்தம் கேட்டது. என்ன அத்தை? அதான் மாமா இருக்காரே, அவர் இன்னுமா உங்களை வந்து பார்க்கல என்று கேட்க, அதெல்லாம் பெரிய கதை ஒன்றும் இல்லடா. கேட்டா நீயே என்னை கேவலமா திட்டுவ, வேண்டாம் விடு என்றாள். சரி, அவள் சோகக் கதையை அப்புறமா கேட்டுக்கலாம் என்று அமைதியாக வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததும் ஓடிச் சென்று அவள் கட்டிலில் படுத்துக்கொண்டேன். டேய், என்னடா வந்ததும் படுக்கையா? உனக்காக பிரியாணி பண்ணிருக்கேன், வந்து குளிச்சிட்டு சாப்பிடு என்று சொல்ல நானும் குளித்துவிட்டு ஹாலில் வந்து உட்கார்ந்தேன். அவள் சாப்பிட சொல்ல கொஞ்ச நேரம் ஆகட்டுமே என்று உட்கார்ந்திருந்தேன். அவளும் என் பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டாள். பின்பு நாங்கள் இயல்பாக பேசிக் கொண்டிருக்க
அப்படியே எங்கள் பேச்சு வளர்ந்து பேச வேறு டாபிக் இல்லாமல் இருவரின் காதல் சமாச்சாரங்கள் பக்கம் திரும்பியது. என்னடா மச்சி, ஆள் பார்க்க சூப்பரா இருக்க, எத்தனை பொண்ணுங்களை லவ் பண்ண என்று கண்ணடித்தாள். அட ஏன் அத்தை, நீ வேற, ஒருத்தியும் கிடைக்கல. இப்பெல்லாம் குருவிக்கூடு மண்டையனுங்களுக்கு தான் காலம். பொய் சொல்லாதடா சுண்டக்கா என்றாள் திரும்பவும். அத்தை, சுண்டக்கான்னு நீ பாத்தியா? இப்படியே சொல்லிட்டு இருந்த, அப்புறம் அவ்வளவுதான் என்றேன் கோபமாக. டே, நீ என் செல்லம்டா, அதான் அப்படி கூப்பிடுறேன். அதுவும் இல்லாம சின்ன வயசுல நான் தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கும் உன்மேல உரிமை இருக்குடா என்று வெட்கம் கலந்த சிரிப்புடன் என் தலைமுடியை கலைத்து விட்டாள். நீயும் தான் சூப்பரா இருக்க. உனக்கு எத்தனை பேர் என்று நக்கலா கேட்கடே. என்ன பேச்சு பேசுற? உன் வயசுக்கு மீறி வார்த்தை வருது. எனக்கு யாரும் தேவையில்லை. அப்படி ஒன்னும் அரிப்பு வந்து தெரு தெருவா அலையல என்று சொல்லிவிட்டு எழுந்து அவள் ரூமுக்குச் சென்றாள். அவள் ரூமுக்கு சென்று அவள் கோபமாக இருப்பாள் என்று அவள் பக்கத்தில் உட்கார்ந்து அவள் முகத்தை என் பக்கமாக திருப்பினேன். அதுவரை கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்தவள் கண்களில் கண்ணீர் கடகடவென்று ஓடிக்கொண்டிருந்தது. ஐயோ அத்த, தெரியாம சொல்லிட்டேன். நான் அப்படி கேட்டது உனக்கு சங்கடமா இருக்கும்னு நான் நினைக்கல. எப்பவும் உன்கிட்ட பேசுற மாதிரியே பேசிட்டேன். மன்னிச்சுடு என்று கெஞ்சினேன். நீ கேட்டதுல தப்பு இல்லடா. என்னை பார்த்து பல பேர் இப்படித்தான் கேட்குறாங்க. ஒரு பொண்ணா எனக்கு கிடைக்க வேண்டிய எதுவும் என் வயசில் கிடைக்கல. என்ன நானே கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கேன்டா. நான் மட்டும் என் புருஷனை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கணும். தேவையில்லாம முரண்டு பிடிச்சே அவரை ஓட விட்டுட்டேன் என்றாள். அவள் அப்படி சொன்னதும் எனக்கு வியப்பாக இருந்தது. என்ன அத்தை சொல்ற? மாமா வெளிநாட்டுக்கு போயிட்டாருன்னு தானே சொல்லிட்டு இருக்க. இப்போ மாமா ஓடிட்டாருன்னு சொல்ற என்று துருவி துருவி கேள்விகளை அடுக்கினேன். நான் மட்டும் உன் மாமா செய்ய சொன்னதை செஞ்சிருந்தா அவ கூட ஓடிருக்க மாட்டாரு அப்படின்ட்டு திரும்பவும் உடைத்து பேசாமல் பொடி வைத்து பேசி கொண்டிருந்தாள். ஏதோ ஒன்று மாமா கேட்டிருக்காரு. இவ முடியாதுன்னு சொல்லியிருக்கா. அதால தான் கேட்டதும் ஒத்துக்கிட்ட எவ்வளையோ கூட்டிட்டு ஓடி இருக்காரு. அவளே சொல்லும் வரை இதை இப்படியே விட்டுடுவோம். அவள் சோக காட்சி நமக்கு எதுக்கு இப்போதைக்கு அத்தையை சமாதானம் செய்வோம் என்று அவளை சாப்பாடு இருக்கும் அறைக்கு அல்லேக்காக தூக்கினேன். டேய், நான் என்ன சின்ன பிள்ளையா? இறக்கிவிடு என்று திட்டினாள். சும்மா ரத்த, யாருமே இல்லாத உனக்கு இனிமேல் நாதான் என்று உட்கார வைத்து அவளுக்கு சாப்பாடு ஊட்டினேன். அவளும் மிதமான கண்ணீருடன் எனக்கும் சாப்பாடு ஊட்டினாள். இப்படியே இரவு தூங்கும் நேரம் வந்தது. அவள் நைட்டி மாட்டி கொண்டு வந்து திரும்பவும் என்னோடு உட்கார்ந்து சீரியல் பார்த்தாள். ஏண்டா செல்லம், கேட்குறேன்னு தப்பா நினைக்காதென்று இழுக்க, என்ன வேணா கேடுத்த, ஏன் தயங்குற? நாம தான் இப்போ நெருக்கமாகிட்டோமே என்று நானும் கேசுவலாக சொல்ல, நீ யார் கூடவாவது தனியா இருந்திருக்கியா என்றாள் தயக்கமாக. நான் புரியாத மாதிரி பதில் சொன்னேன். யார் கூடையாவதா? நான் ஏன் யார் கூடவாச்சும் தனியா இருக்கணும் என்று கேள்வியை திருப்பிவிட்டேன். டே மக்கு, இப்பதாண்டா தெரியுது உனக்கு ஏன் எதுவும் அமையலன்னு என்று தலையில் கொட்டினாள். அதான, உனக்கு லவ்வே கிடையாது. இதுல பொண்ணுங்களை எங்க உஷார் பண்ணிருக்க போற? உன்கிட்ட கேட்டேன் பாரு என்று சகித்து கொண்டாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, எனக்கு ஒன்றும் அமையல. வாய்ப்பு கிடைச்சா நான் ஏன் வேணான்னு சொல்ல போறேன் என்று நானும் என் பங்குக்கு அள்ளிவிட்டேன். ஆனால் ஏற்கனவே என்னிட்ட பெரிய லிஸ்டே இருக்குது. இப்போதைக்கு அத்தை நம்மளை அபராணின்னு நம்பணும். அப்போ வாய்ப்பு கிடைச்சிருந்தா எல்லாத்தையும் பார்த்திருப்ப என்று புன்னகைத்தாள். சும்மா வெறுப்பேத்தாதத்த. இல்லடா மச்சி, நிஜமாதான் சொல்றேன். இந்த காலத்துல உன்ன மாதிரி எவன்டா சும்மா இருக்கான்? உன் வயசுல 2 புள்ளைக்கு அப்பனா இருக்கான். நீ என்னடா அண்ணா என்று இழுத்தாள். இப்ப தூங்குறதா வேணாமா என்று முறைத்தேன். கோவிச்சிக்காதடா தங்கம், எனக்கு கால் வலிக்குது. அப்படியே என்னை கைத்தாங்களா தூக்கிட்டு போறியா என்றாள். தூக்க முயற்சித்தேன். என்னால் முடியவில்லை. என்னத்த இந்த வயசுலயும் கல்லு மாதிரி இருக்கியே. டேய், இப்பதாண்டா தெரியுது உனக்கு ஏன் இன்னும் ஒரு பொண்ணு கூட செட் ஆகலன்னு. சரியான மாங்காடா நீ என்று தலையில் கொட்டினாள். பிறகு எப்படியோ அவளை ரூமுக்கு கொண்டு போய்விட்டேன். சிறிது நேரம் எங்கள் பழைய கதைகளை பேசிக் கொண்டிருந்தோம். பிறகு திரும்பவும் அதே கேள்வியை கேட்டேன். மாமா போனதுக்கப்புறம் உங்களுக்கு வேற யார் கூடயும் பேச்சு இருக்கா என்று தயங்கியபடியே கேட்டேன். இல்லடா, எனக்கு ஆம்பளைங்கண்ணாவே வெறுத்து போச்சு. நிறைய பேர் எனக்கு நூல் விட்டுருக்கானுங்க. சில பேர் நேராவே வந்து ஜடைமாடையாக கேட்பானுங்க. என் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா என்று கேட்டதும் வந்த வழியே போயிடுவானுங்க. நானும் எனக்குள் இருக்கும் ஆசைகளை பூட்டியே வச்சிருக்கேன் என்று சோகமாக சொல்லிவிட்டு தூங்க தயாரானாள். என் ஃபோனை எடுத்து ஏதாவது படம் பார்க்கலாம் என்று பார்த்தேன். ஆனால் அது ஏற்கனவே சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகி கிடந்தது. சரி என்று அத்தையின் ஃபோனை எடுத்து ஏதாவது படம் பார்க்கலாம் என்று எடுத்தேன். அப்போதுதான் அத்தையின் ஃபோனில் ஒரு விஷயத்தை பார்த்தேன். அதில் அத்தை தினமும் சாமி படங்களை பார்த்திருக்கிறாள் என்று தெரிந்தது. பாவம் அத்தை,
இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவிலும் என்னை வரவேற்று உபசரிக்கிறாள் என்று அவளை திரும்பி பார்த்தேன். ஒரு பெண்ணிற்கு கிடைக்க வேண்டிய அன்பும் அரவணைப்பும் கிடைக்கவில்லை என்றால் அவள் எந்தவிதமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறாள் என்று உணர்ந்தேன். ஊருக்கு நல்லவளாக நடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாள் இவள். இத்தனை வருஷங்கள் வராத கணவனுக்கு எதுக்கு காத்திருக்கா? பாவம். இவளை எழுப்பி எனக்கு விருப்பம் இருப்பதை சொல்லலாமா என்று நினைத்தேன். இன்னொரு பக்கம் எனக்கு பயமாக இருந்தது. ஒருவேளை அவள் நம்மை அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் திட்டிவிட்டால் என்ன செய்வது? அதுக்கப்புறமா அவகிட்ட பேசவே முடியாதே. கொஞ்சம் பொறுமையா இருப்போம். அவள் விருப்பம் என்னன்னு தெரிந்து கொண்டு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நானும் தூங்கிவிட்டேன். மறுநாள் காலையில் எழுந்து என் பழைய நண்பர்களை பார்க்க வெளியில் புறப்பட்டேன். அவர்களோடு நீண்ட நேரம் கிரிக்கெட் விளையாடிவிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு திரும்பினேன். என்னடா இவ்வளோ நேரமா விளையாடுன? போய் கை கால் கழுவிட்டு வா, சாப்பிடலாம் என்றாள். நாங்கள் சாப்பிட்டு விட்டு வழக்கப்போல் உட்கார்ந்து பேசினோம். நேற்று பேசியதைப் போல் இல்லாமல் இன்னும் நெருக்கமாகவே பேச ஆரம்பித்தோம். பேச்சுவாக்கில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா என்று கேட்க, என்னடா இப்படி கேட்குற? சின்ன வயசுலேருந்தே உன்னைய எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஏன் திடீர்னு கேட்குற? இல்லத்த, சும்மா கேட்கணும்னு தோணுச்சு. நேத்து நீங்க என்ன செஞ்சீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்றேன். அவள் ஒரு கணம் குழப்பதுடன், என்னடா செஞ்சேன் நானு? படுத்ததும் தூங்கிட்டேனே, எனக்கு ஒன்றும் தெரியாதே என்றாள். நேத்து என்னைய தூங்கவே விடல. என்னடா சொல்ற? என்னடா பண்ணேன்னு சொல்றா என்று திரும்ப திரும்ப கேட்டாள். பின்ன என்னத்த, தூங்க விடாம குரட்டை விட்டுக்கிட்டே இருந்தீங்க. எப்படி தூங்குறது என்று சொல்லிக்கொண்டே அவளை பார்த்தேன். அப்பாடா, இவ்வளோதானா? நான் கூட என்னென்னமோ நினைச்சிட்டேன்டா என்றாள். என்ன நினைச்ச? அதெல்லாம் சொல்ல முடியாது என்றாள். இப்போ என்ன நினைச்சேன்னு சொல்லலன்னா இன்னைக்கு நான் வெளியவே படுத்துக்குவேன். உன் ரூமுக்கும் வரமாட்டேன், பரவாயில்லையா என்றதும், கோவிச்சிக்காதடா மச்சி. எனக்கு இருக்க ஏக்கத்துல உனக்கு ஏதாச்சும் தொல்லை கொடுத்தேனோன்னு நினைச்சிட்டேன் என்று வெக்கப்பட்டாள். தொல்லை கொடுத்துட்டாலும் சும்மா ஃபோன்ல பார்க்கறதோட சரி போல, நேர்ல வெத்து வெட்டுதான் போல. இப்பதான் தெரியுது மாமா ஏன் ஓடி போனார்னு. இப்படி மரமண்டையா இருந்தா எவன்தான் இருப்பானாம். போங்கத்த, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல என்றேன். நான் ஃபோனை பத்தி சொன்னதும் குற்ற உணர்ச்சியில் தலை குனிந்து கொண்டே பேச வார்த்தைகள் இல்லாமல் அங்கிருந்து அமைதியா சென்றாள். அவளை அப்படி கேட்டுவிட்டோமே என்று எனக்கும் கொஞ்சம் நெருடலாக இருந்தாலும் இன்றைக்கு நான் அவளுக்கும் எனக்கும் நடுவில் இருக்கும் தூரத்தை குறைத்ததில் மகிழ்ச்சி. அன்று இரவும் தூங்கச் சென்றேன். அவள் குளித்துவிட்டு வந்து என் அருகில் படுத்திருந்தாள். சோப்பு வாசம் அந்த அறையை இன்னும் இனிமையாக மாற்றியது. என்னிடம் பேசாத மாதிரி திரும்பி படுத்திருக்க நான் அவளை என் பக்கம் திரும்பும்படி கேட்டேன். என்னவாம் என்று கோபமாக கேட்டாள். இப்ப எதுக்கு கோபமா இருக்க? தெரியாம உன் போனை பார்த்துட்டேன். என்ன மன்னிச்சிடு என்று காலை தொட்டேன். டே, காலை தொட்ட உதை வாங்குவ. எனக்குன்னு யார்டா இருக்காங்க? என்னால போனை தவிர என்னடா செய்ய முடியும்? நீயும் என்ன புரிஞ்சிக்காம கிண்டல் பண்ணிட்டியே என்று திட்டினாள். நான் சும்மா உன்னைய கிண்டல் பண்ணேன். அது உனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும்னு எனக்கு தெரியாது. சரி, இப்போ சொல்லுடா, உனக்கு என்ன வேணும் என்று என் கண்களை பார்த்து கேட்டாள். எனக்கு உங்க அன்புதான் வேணும் அத்தை என்று அவள் கைகளை இறுக்கமாக பிடித்தேன். அன்றைக்கு அத்தையின் பல வருட தவம் கலைந்தது. காலையில் என் அம்மாவும் என் அத்தையின் மகளும் ஒன்றாக வீட்டுக்கு வந்தனர். என்னம்மா, யார் இந்த பொண்ணு என்று கேட்க, இவதாண்டா என் மருமகள் கனிமொழி, உன் அத்தையோட ஒரே பொண்ணு. இந்தாம்மா, இவன்தான் என் பையன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் ரெஸ்ட் எடுக்கணும் என்று அம்மா உள்ள போனதும் எங்க அத்தைய பார்த்தேன். டே மருமகனே, என்னையும் என் பொண்ணையும் இனிமேல் நீ தாண்டா பார்த்துக்கணும் என்றாள். வேற என்ன? நானும் இப்போது அத்தையின் ஊர்லேயே செட்டில் ஆகிவிட்டேன். கதை முடிந்தது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் போட்டுவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.